ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக டெய்லி வந்து நம்ம ஆட்டோவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து ஸோ நம்ம வந்து நம்ம ரூமில் இருக்கோம். ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா நம்ம இது போட்டிருப்போம், பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஓஸ்மா ஆக்ஷன் 5 ப்ரோ, ஆக்சுவலாக இது DJI ஓஸ்மா ஆக்ஷன் 5 ப்ரோ அந்த கேமரா வந்து நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம சேனலுக்காக. பிகாஸ் என்கிட்ட வந்து ஐஃபோன் இருக்குது, ஐஃபோனில் தான் நம்ம பெரும்பாலும் இப்போ வந்து எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ. பட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும் விளாக் பண்ணுறதுக்குலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். பைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா. கம்பேர் டு கோப்ரோவுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இதுதான். ஸோ நல்ல வர்த்தான கேமரா. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிடெக் பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஜிடெக் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேமரா, பேசிக் மாடல் கேமரா வந்து நான் நிறைய மோட்டோ விளாக்லாம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும் அந்த வீடியோலாம். அதை வந்து நான் கொடுத்துட்டேன். இனிமேல் மோட்டோ விளாக் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் சரி வேணாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். பட் இப்போ வந்து எனக்கு வந்து சரி நிறைய டைம் இருக்குது. சரி அப்போ வந்து கம்பெனியில் வந்து ஸோ டைம் இல்லாத நிறைய அவங்களுக்கு லீவ் கேட்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃபினான்ஷியலாக, நம்ம ஆட்டோ மூலியமாக கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சரி நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா வேணும், திருப்பி நம்ம மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினது தான். ஸோ இது வரைக்கும் நான் வந்து இந்த அன்பாக்சிங் இதெல்லாம் பண்ணது இல்லை, ப்ராடக்ட் வந்து பெரும்பாலும் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைமு எதனா கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் சாரி. நீங்கள் எதனா கரெக்ட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா DJI ஓஸ்மா ஆக்ஷன் 5 ப்ரோ, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கலை, சாரி ஆன்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலை. பிகாஸ் எது இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டச் அண்ட் ஃபீல் இருக்கணும். அது இல்லாமல் எனக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறத விட ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடை மூலியமாக நிறைய ஒரு கடை, அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ சேல்ஸில் இருக்கவங்க, ஏன்னா பிகாஸ் நம்ம மார்க்கெட்டிங் இருந்ததுனால நம்மளுக்கு அது தெரியும். அதை வச்சு வந்து ஒரு நிறைய பேருக்கு வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடையில் போய் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் நான் நேரில் போய் வாங்கினேன். அது இல்லாமல் அந்த டச் அண்ட் ஃபீல் நம்ம பார்த்து நம்ம இப்போ ஆன்லைனில் இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சு அந்த கேமராவை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வாங்கி பார்க்குறத விட நம்ம போய் நேரில் போனோம்னா ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்க ப்ரொஃபஷனலிஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்கும்ல. ஸோ அதை மாதிரி தெரிஞ்சு வாங்கினது தான். ஓகே, ஸோ DJI ஆக்ஷன் வாங்கியிருக்கோம். இனி மோட்டோ விளாக்குக்கும் விளாக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். நிறைய பார்த்த ரிவ்யூலாம் செம்மையாக இருக்குது. ஸோ DJI வந்து அதில் வந்து 2 இருக்குது, ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு அப்புறம் வந்து அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி 2 இருக்குது. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் கிட்டு. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 ரூபாய் வருது, 36,000 வருது. இந்த அட்வென்ச்சர் காம்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 46,000 ரூபாய் வருது, அதை விட 10,000 ரூபாய் அதிகமாக வருது. இதில் என்னென்ன வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்டாண்டர்டில் வெறும் கேமரா மட்டும் வரும், ஒரு பேட்டரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே சார்ஜ் போட்டு அப்படியே யூஸ் பண்ணணும். டிஜிடெக் அப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்டரி, அடிஷ்னலாக 2 பேட்டரி சேர்ந்த மாதிரி வருது. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் வருது. ஸோ ஒவ்வொரு பேட்டரியும் வந்து அவங்க வந்து 4 ஹவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ஒரு 12 ஹவர் 3 பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கிளைம் பண்ணுறது அந்தளவுக்கு வருமானம் தெரியல, நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிவ்யூலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 3 பேட்டரி அடிஷ்னலாக வருது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக், அந்த நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரி, ஸோ அது நல்லா இருக்கும். நம்ம விளாக் பண்ணுற ஸ்டிக்கு நல்லா கிம்பிள் மாதிரி ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அது 2த்துக்கும் தான் அந்த 10,000 ரூபாய். பட் வந்து பேட்டரியே வந்து ஒரு 3,500 வருமா ஒரு பேட்டரி. ஸோ அதை சார்ஜ் போடுறது, பேட்டரி எல்லாமே சேர்த்து அந்த இது, ஸோ அந்த கிம்பிள் மாடலில் இருக்க அந்த ஸ்டிக்கு எல்லாமே வர்த்து தான். ஸோ எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன வருது அப்படின்னு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் போய்லாம் சொன்னோம்னா நம்ம அங்கேயே அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டோம். ஆன்லைன்னா வீட்டுக்கு வரும், நம்ம அங்கேயே வந்து ஸ்டோர்லேயே நம்ம வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ன்றதுல கடையிலேயே பிரித்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ நான் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாக்ஸு நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அங்கேயே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DJI ஓஸ்மா ஆக்ஷன் 5 ப்ரோ. ஸோ இது வந்து அந்த கேமரா, இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வரும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்டென்ஷன் ராடு, செல்ஃபி ஸ்டிக்கு, அந்த மாதிரி ஒரு ராடு கொடுத்துருக்காங்க, நல்லா எக்ஸ்டென்ஷன் ஆகும் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு 3 பேட்டரி இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி கேஸு, அந்த பேட்டரியை வந்து 3 பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான கேஸ் இருக்குது. ஸோ இது 3மே தான் இந்த அட்வென்ச்சர் கிட்டரில் வரும். இதோ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்க, அட்வென்ச்சர் காம்போ இது. ஓகே, ஸோ இது வந்து அட்வென்ச்சர் காம்போ. ஸ்டாண்டர்டில் வந்து இந்த 3மே வராது, வெறும் கேமரா ஒரு பேட்டரி மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. நம்ம வாங்கி இருக்கிறது வந்து அட்வென்ச்சர் காம்போ, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம், அட்வென்ச்சர் காம்போ. ஸோ அந்த அட்வென்ச்சர் காம்போவில் இந்த 3 வந்து ஆட் ஆகி வந்துடுது. ஓகே,
ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக நேற்று என் பொண்ணு தான் ஓப்பன் பண்ணா, எப்படின்னு தெரியல. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 பண்டில் வருது. ஆக்சுவலாக 2 இது கொடுத்துருக்காங்க கம்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கேமரா. ஓகே, இவர் தான் மெயின். நம்ம இவரை பற்றி அப்புறமா பார்ப்போம். ஸோ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வருது இதில். ஓகே, மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு அக்சசரிஸ். ஸோ இது கேமரா, அது மெயின் பாக்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸில் இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்கல. ஓகே, அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த கேமரா, அந்த மேலே அந்த பேட் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அந்த இதில் கிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ராட் அதில் யூஸ் பண்ணுறது இது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சி டைப் அதை சார்ஜ் பண்ணுறது அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த டீடைல்ஸ் அதெல்லாம் போல. ஆமாம், இது என்னென்ன கேமராவோட ஆப்ஷன்ஸு அந்த டீட்டெயிலாம் இருக்குல்ல, அந்த புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் அதுதான். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த டீட்டெயில் பார்க்குறது எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இது அந்த கேஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி, ஒரு பேட்டரி கேமராவில் இருக்குது. ஸோ 2 பேட்டரி இதில் இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு சார்ஜ் காலியாச்சுன்னா டப்புன்னு இன்னொரு பேட்டரி நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சார்ஜ் இல்லாத பேட்டரி இதில் போட்டு வச்சுட்டோம்னா சார்ஜ் ஆகிடும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அட்வென்ச்சர் காம்போவில் வருது, மற்றதில் வராது. ஓகே, அவ்வளோதாங்க. இதில் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஜேஎஃப் ஃபாரம்ஸ், இது ஸ்கேன் பண்ணி ஏதோ டிஜே ஸ்டோர்ஸ் ஏதோ ஆப் இருக்குமா இதில், ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டிஜே இது லோகோ போட்டது. ஆக்சுவலாக இது சைனா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இதெல்லாம் தான் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்குது. ஓகே, இதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமராவோட கேஸ். ஆக்சுவலாக இந்த கேஸில் தான் நம்ம கேமராவை வந்து ஹோல்ட் பண்ணி ஸோ உள்ள வைப்போல, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 2 இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, பைக்குக்கு போடுறது ஒன்று, ஹெல்மெட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒன்று. ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க இந்த கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக கேஸு நல்லா ஸ்ட்ராங்காக வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மேலெலாம் அந்த கேமரா இது பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்குலாம் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க, ஒன்று ஹெல்மெட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து அந்த ஸ்டிக் இது போட்டுறது கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள வந்து கேமராவை தவிர்த்து ஸ்டிக் இருக்கு. ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக் வந்து எவ்வளோ பெருசு நான் இப்போ இது பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ ஓகே, அண்ட் ஃபைனலி இதுதாங்க நம்ம டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா. ஸோ ஓகே, ஆக்சுவலாக பேட்டரி உள்ளே இருக்குது. ஸோ பவர் பட்டனே சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் ஆகிடுச்சு. டிஜேஐ அந்த லோகோவோட வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக டூயல் ஸ்க்ரீன் வருதுங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு டூயல் ஸ்க்ரீன் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2K ரெவல்யூஷன் 4Kலாம் இருக்குது. ஸோ வீடியோ கேமரா ஆக்சுவலாக அது பண்ணும்போது ஒரு சவுண்டு வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர் நைட்டு அந்த ஆப்ஷன் நிறைய இருக்குது.
ஸ்லோ மோஷன் இருக்கு, டைம் ஸ்லாப். ஸோ வேற லெவலில் இருக்கும் டைம் ஸ்லாப்பு, நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஒயிட் ஆங்கிள் நான் ஐஃபோனில் வச்சிருக்க ஒயிட் ஆங்கிளுக்கும் இதுக்கும் பாருங்களேன், அந்த ரூமே கவர் ஆகுது பாருங்க, தெரியுதா? நல்லா கவர் ஆகுது. ஸோ வேற லெவலில் இருக்கும் நம்ம பைக் ரைடில் பண்ணும்போதுலாம். செம்ம ஆசையாக இருக்கு, எப்போ போக போகிறோம்னு தெரியல ரைடு. ஸோ வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து இன்பில்ட் மெமரியும் இருக்கு, மற்ற இதுல இல்லாதது இன்பில்ட் மெமரி. நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணோம், இந்த இன்பில்ட்லேயே வந்து சில ஜிபி இருக்காது, எவ்வளோ எனக்கு அப்ராக்சிமேட்டா தெரியல, பாக்ஸை பார்த்தா தெரியும். ஸோ ஓகே, ஃபைனலாக இதான் நம்ம கேமரா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் காட்டணும்னு நினச்சேன். ஸோ ஒரு 40,000 ரூபாய் வர்த்து இருக்க கேமரா நம்ம வாங்கியிருக்கோம். செம்மையாக இருக்குங்க ஆனால் குவாலிட்டி. ஸோ இனிமேல் வேறு லெவலில் விளாக் பண்ணுறது எல்லாமே இருக்கும். மோட்டோ விளாக்குக்கும் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் தான். ஓகே, ஸோ ஓகே, அவ்வளோதான், பார்த்தாச்சு. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 49,000 மென்ஷன் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக பாக்ஸில். இதுதான் எம்ஆர்பி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 46,000 அந்த ரேஞ்ச் தான். ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் அந்த ரேட்டு தான் இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம பில்லோட தான் வாங்கியிருக்கோம், ஜிஎஸ்டி பில்லு. பிகாஸ் வந்து ஒரு 46,000 கேமரா வாங்குறோம் அப்படின்னா நாளைக்கு எதனா ப்ராப்ளம்னா பில்லோட வாங்குறது தான் நல்லது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வாங்கின டிஜிடெக் அது ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, அதுவும் நான் பில்லோட தான் வாங்கினேன். இதுவும் நான் பில்லோட தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் அந்த பில்லு இருந்ததுனால தான் அது செகண்ட் வேல்யூ நான் கொடுக்கும்போது OLX நல்ல ரேட்டில் கொடுத்தேன். நம்ம கொடுக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் நாளைக்கு வாரண்டி எதனா கிளைம் பண்ணுறதுக்கு பில்லு முக்கியம். ஸோ நான் பில்லோட வாங்கியிருக்கேன் ஜிஎஸ்டியோட கேமரா. ஸோ ஓகே, அன்பாக்சிங் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம எல்லா மூமெண்ட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம காட்டணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இனிமேல் வந்து வரப்போகிற இந்த மோட்டோ விளாக், இந்த விளாக்குக்கெல்லாமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது நம்மளுக்கு ஒரு பேஷன், அது பண்ணணும் ஒரு ஆசை. அது கண்டினியூவாக பண்ண மாட்டேன், மாதத்துக்கு ஒரு மோட்டோ விளாக் வீடியோ எதனா போடுவேன். மற்றபடி நம்ம இந்த ஷோரூம் வீடியோ பண்ணுறதுக்குலாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது பார்க்க சின்னதாக இருக்குது, நானே எங்கள் அம்மாவே தான் சொன்னாங்க, என்னடா ஏதோ 50,000 கேமரா ஏதோ பெருசாக இருக்கும் பார்த்தா அப்படி. வேற லெவலில் இருக்குங்க, இது வேற லெவலில் இருக்கும். இதில் இருக்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பர். ஆக்சுவலாக இப்போதைக்கு இதான் நம்பர் 1 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு, நல்லா இருக்கும். டிஜேயில் மைக்லாம் வாங்கலாம், மைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 6,000 7,000 வருதுன்னு நினைக்கிறேன் மைக்கு, ப்ளூடூத் மைக்கு. ஸோ அதுவும் வாங்கணும். ஸோ ஓகே, வாங்குவோம். ஓகே, ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க மணி விளாக்ஸுக்கு. ஓகே, இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம மோட்டோ விளாக்லாம் வந்து வேற லெவலில் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பண்ணலாம் வீடியோட்ட. மோட்டோ விளாக்லாம் பண்ண போறோம்னு சொல்ற ஆட்டோ ப்ரொஃபஷனல், அதுதான் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல். அவர் தான் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக அவர் பார்ட்னர், ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண போறாரு. இந்த கேமராலாம் நான் தைரியமாக வாங்கினேன்னா அது காரணம் அதுதாங்க, அதை வச்சு தான், அதை நம்பி தான். ஓகே, ஸோ அதனால அதுதான் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல். மாசத்துல 27 நாள் அது பண்ண போறேன். அதில் வர காசுல கொஞ்சம் நான் சேவிங்ஸ் பண்றதுல இனிமேல் கொஞ்சம் மோட்டோ விளாக்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரிப்பு அப்படிலாம் ஒரு 2 நாள் 3 நாள் போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஆட்டோ ப்ரொஃபஷனல் விட்டுறது அதுதான் என்னோட மூலதனம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுல இருந்து நான் பிடிச்சி அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் நம்ம ஐயப்பன் கொடுத்த கிஃப்ட் அது. ஓகே, இயரிங் ஸ்டுடியோ வரோம், ஒன்றும் இது இல்லை, நான் விட்டுற மாட்டேன். ஓகே, ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க மணி விளாக்ஸுக்கு. ஓகே, இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம மோட்டோ விளாக்லாம் வந்து வேற லெவலில் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பண்ணலாம் வீடியோலாம். ஓகே, ஓகேங்க, தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.